டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக செயல்படுகிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராகுல் போராட்டத்திற்கு திமுக தோளோடு தோள் நிற்கும் என உறுதி. தீட்டு என்பதே மனித குலத்திற்கு எதிரானது. திருப்பரங்குன்றம் வழக்கில் தமிழக அரசு உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்கள் விஜயுடன் சந்திப்பு. போராட்டத்திற்கு ஆதரவு கோரியதாக தகவல். செத்து சாம்பலானாலும் தனித்துத்தான் போட்டியிடுவோம் என சீமான் உறுதி. விஜய் வந்ததால் தனக்கு வாக்கு சதவீதம் குறையும் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் கொண்டுவரும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். 2004ஆம் ஆண்டு முதல் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுமா என்ற கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்துள்ள நிர்மலா சீதாராமன், அதிக நிதி பங்களிப்பு காரணமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் எண்ணம் மத்திய அரசு இல்லை என்று தெரிவித்தார். புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி சட்டம் திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. புதிய வருமான வரி செலுத்துவோர் ஐடி தாக்கல் செய்ய வேண்டிய தேதிக்கு பிறகும் எந்த அபராத கட்டணமும் செலுத்தாமல் டிடிஎஸ் பணத்தை திரும்ப பெற இந்த மசோதா வழிவகை செய்கிறது. பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் மகாதேவபுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல என்றும் திட்டமிட்ட சதி எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், ராகுலின் போராட்டத்திற்கு திமுக தோளோடு தோள் நிற்கும் என்று உறுதியளித்திருக்கிறார். வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வலியுறுத்தி பேரணி மேற்கொண்ட ராகுல் காந்தி, கனிமொழி, பிரியங்கா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்தின் ஆணிவேரான தேர்தலை நியாயமாக அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராமர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் இன்று போராட்டம் நடத்தினர். கடந்த 8ஆம் தேதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வைரமுத்து, சீதையை இழந்த ராமர் புத்தி சுவாதீனத்தை இழந்து விட்டதாக கூறினார். புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் செய்யும் தவறு குற்றம் கிடையாது என ஐபிசி கூறுவதை சுட்டிக்காட்டி இதை அன்றே கம்பர் கணித்தார் என்று கூறினார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 11வது நாளாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் பனையூரில் விஜயை சந்தித்து பேசினர். தங்கள் போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு கோரியதாக தெரிகிறது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் சென்னை மாநகர தூய்மை பணியாளர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செத்து சாம்பல் ஆனாலும் தனித்தே போட்டியிடுவோம் என சீமான் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலில் விஜயகாந்த், வைகோ செய்த தவறை செய்ய மாட்டேன் என்று கூறினார். விஜய் வந்திருப்பதால் தனக்கு வாக்கு சதவீதம் குறையும் என்ற பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும், தன்னை கூட்டணிக்குள் இழுக்கவே இதுபோன்ற பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் சீமான் கூறினார். அமெரிக்காவின் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் 2 மாதங்களில் விண்ணில் செலுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்திருக்கிறார். 6500 கிலோ எடையுள்ள பிளாக் டியூப் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே ஜூலை 30ஆம் தேதி நாசாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த நிசார் செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மதராசி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரை அரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் சிங்கிளான செலம்புல பாடல் வெளியாகி வைரலானது.
இந்நிலையில் அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் படத்தின் BTS காட்சிகளை படக்குழு வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று தெரிகிறது. கடலூர், விழுப்புரம், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்றும், நீலகிரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.